மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். எக்ஸ் தளத்தில் பொய் பரப்புரை. மோதலை உண்டாக்கிய பாஜக நிர்வாகி. அடுக்கடுக்காக கிடைத்த எவிடன்ஸ். காத்திருக்கும் இந்து முன்னணியினர். கோவை மாநகரில் பரபரப்பு. கோவை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் அதனதன் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக காட்டமாக வாசகங்களை அச்சிட்டு போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் பெருகி வருகிறது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துள்ளது. இதனையடுத்து சட்ட ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் உள்ள போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர். மீறி ஒட்டினால் போஸ்டரில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அச்சிட்ட அச்சக உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர போலீசார் கடுமையாக எச்சரித்திருந்தனர். இவ்வாறு பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து இந்த செயலை ஒரு வழியாக காவல்துறை கட்டுப்படுத்தி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்களை துவங்கியுள்ளது. அதே சமயம் சமூக வலைத்தளங்களில் திமுக, பாஜக இடையே மோதல் போக்கும் உருவாகி வருகிறது. பொதுவாக அரசியல் கட்சிகள் தங்களின் எதிர்க்கட்சிகளை தேர்தல் நேரத்தில் விமர்சிப்பது இயல்பான விஷயமாக இருந்தாலும் அதில் பொய் பரப்புரைகள் இருக்குமானால் அது பெரும் சர்ச்சையாகிவிடும். இதுபோன்ற பல்வேறு பொய் செய்திகளை மட்டுமே கடந்த சில ஆண்டுகளாக பாஜக பரப்புகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதன் காரணமாக பாஜகவினர் சமூக வலைத்தளத்தில் பொய் தகவலை பரப்புவதாக கூறி காவல் நிலையத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பாக தொடர்ந்து புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களையும் இந்த புகாருடன் கொடுத்துள்ளனர். ஆதாரங்களின் அடிப்படையில் இதுகுறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் தவறான தகவல்களை பரப்புபவர்களை அவ்வப்போது கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவின் தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவராக செயல்பட்டு வரும் PS செல்வகுமாரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். கோவையைச் சேர்ந்த PS செல்வகுமார் சமூக வலைதளத்தில் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே அவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனாலும் மறுபடியும் இதுபோன்ற பதிவுகளையே தொடர்ந்து பதிவிட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் ஆவின்பால் முறைகேடு, செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு, வேட்டி சேலை முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை தனது சமூக வலைத்தளம் மூலம் பரப்பியுள்ளார். இது மட்டுமல்லாமல் இரு மதத்தினர் இடையே மோதலை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை அவ்வப்போது சர்ச்சை மிகுந்த கருத்துக்களாக தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் கோவை குண்டுவெடிப்பு தினமான பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை மன்னிக்காது என்ற ஹேஷ்டேகை தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்துள்ளார். இவரின் பதிவுகளை ஆர்வத்துடன் இவரின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து பகிர்ந்து வந்துள்ளனர். இதனால் அவரின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல் அதிகமாக பகிரப்பட்டுள்ளது. இதனை கண்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இதுகுறித்து சட்டப்படி புகார் கொடுத்துள்ளனர். ஏற்கனவே இதுபோன்ற செய்திகளை அனுப்பி கைது செய்யப்பட்ட இவரை கோவை மாநகர இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் செல்வகுமாரை நேரில் ஆஜராக கூறி சம்மன் அனுப்பியுள்ளனர். இதற்காக ஆஜராக சென்ற செல்வகுமார் மறுபடியும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அவதூறை பரப்பும் வகையில் சர்ச்சைக்குரிய பதிவு ஒன்றை பதிவிட்டு கோவையில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். விசாரணையின் முடிவில் செல்வகுமார் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் கூடி வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.